வந்துள்ள உங்கள் யாவரையும் நெஞ்சமிலே மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பசவியர் குகையில் காட்சி கொடுத்து நாமே அவலோகனம் என்ற பிரகடனத்தை ஏற்படுத்தினார் தூய லூர்து அன்னை. அன்னை என்றாலே ஆனந்தம் மனதில் பொங்கும். தாயை நினைத்தாலே நெஞ்சு மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும். அழகோவியமாய் திகழும் அன்னை லூர்து நகரில் காட்சி கொடுத்து இன்று வரை தன்னை நாடி வரும் மக்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தாராளமாக வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களும் ஏறெடுக்கும் ஜெபமாலைகள் அன்னையின் புகழை பறைசாற்றுகின்றது. அன்னையின் மக்கள் கூட்டம் இறைவனின் மாட்சியை உலகெங்கும் எடுத்துச் சொல்கின்றது. இத்தகைய மேன்மைமிக்க அன்னையின் அன்னையின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நம்மிடையே நோயினாலும் ஏழ்மையினாலும் கைவிடப்பட்ட நிலையில் துன்புறும் மக்களை கருணை கண் கொண்டு நோக்குவோம். அன்னையின் பிள்ளை ஒருபோதும் அபலமாய் போகாது என்ற வாக்கை மனதில் கொண்டவர்களாய் துன்புறும் மக்களின் உயர் துடைக்க நம்மால் இயன்ற அளவு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபத்தின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய உடல் இருப்பை கொடுப்போம். நலமளிக்கும் அன்னையின் அன்பு பிள்ளைகளாவோம் என்ற உறுதியோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.
நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 8 வரை. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்மையை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே ஆணவங்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதா? துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுத்து மாசுவராமல் இருக்கட்டும். காமரும் உபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளவே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நினைவுகளை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Amen.
மார்கழியின் செய்தி பிரிவாரின் வார்த்தைகள் 14-29. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றார். சிலர், இறந்த திருமணக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், அதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆக்கப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக கொண்டிருந்தார். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீ வைத்து விற்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் குரல் கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுணர்ந்து செவி சாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கு, ஆயிரத்து தலைவர்களுக்கும் கலிலேயாவுடன் மக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் மேலும் நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார். அரசன் சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசு பாதையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினார். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினார். அவள் திருமலுக்கு யோவானின் தலையை கேள் என்றார். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமலுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினார். ஆனால் விருந்தினரும் தான் ஆணையிட்டதால் அவனுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தார். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தார். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று கல்லறையில் வைத்தார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகுதான் நமக்கு ஹீரோஷிமா, நாகசாகி என்ற 2 இடங்களுக்கு தெரியும். ஆனால் நாகசாகியை 1597 ஆண்டுக்கு நாம் சென்றோம் என்றால், நாகசாகி ஒரு சிறிய மலையிலே ஒரு 26 சிலுவைகள் அங்கு வைக்கப்படுகிறது. இந்த 26 சிலுவைகளுக்கு அருகிலே இந்த மறைசாட்சிகளை கட்டி வைத்து அவர்களை நட்டு அதை நேராக நிறுத்துவதற்காக 26 குழிகள் அங்கு வெட்டப்படுகிறது. இந்த 26 சிலுவைகளோடு 26 குழிகளோடு அங்கு இந்த மறைசாட்சிகளை கட்டி வைக்க 26 கொலையாளிகள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கொலையாளிகளுக்கும் 2 ஈட்டிகள் இருந்தது. அந்த 26 மறைசாட்சிகளையும் மார்பு பக்கத்திலே ஒரு பக்கமாக
அது சிலுவை வடிவிலே அல்லது எக்ஸ் வடிவிலே இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. இந்த மறைசாட்சிகளான 26 பேரும் இந்த மலைக்கு நம்பிக்கையோடு தைரியத்தோடு வருகிறார்கள். அவர்கள் ஒரு நன்றி பாடலையும் பாடிக்கொண்டே வருகிறார்கள். அது தெரியும் என்ற ஒரு நன்றி பாடல். அந்த சிலுவைக்கு அருகிலே வந்து ஒவ்வொருவரும் இதுதான் என்னுடைய சிலுவையா, இதுதான் என்னுடைய சிலுவையா என்று ஒவ்வொருவரும் அந்த 26 சிலைகளை தன்னுடைய சிலுவைகளாக கட்டி அணைத்து அதை தழுவி கொண்டார்கள். இறுதியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்படுகிறது. அந்த சிலுவையை ஒவ்வொருவரும் கட்டி வைக்கப்படுகிறார்கள். அந்த சிலுவையில் அறைந்தவர்களை, அது கட்டி வைக்கப்பட்டவர்களை ஈட்டியால் அந்த எக்ஸ் வடிவிலே குத்தி அந்த இடத்திலே புலியிலே நிற்க வைக்கிறார்கள். அப்பொழுது பால் என்ற ஒரு எஸ் சபை புனிதர் தன்னுடைய இறுதி வார்த்தைகளை இவ்வாறு எழுதுகிறார். எங்களை கொலை செய்வதற்காக ஏற்பட்ட இந்த அரசாணையிலே நாங்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டோம் என்று இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஜப்பான் நாட்டினுடைய உரிமையாளர்கள். ஜப்பான் தான் எங்களுடைய நாடு. இந்த தாய்நாட்டிலே நாங்கள் இறப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் நாங்கள் இன்று மறைசாட்சியாக மறுக்கிறோம் என்றால், நாங்கள் அனைவரும் ஒரு கிறிஸ்துவர்கள். கிறிஸ்து மறையை அல்லது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு போதிப்பதனால் இன்று நாங்கள் சிலுவைகளை அடையப்பட்டு மறைசாட்சிகளாக மறிக்க நேர்கிறது என்று சொல்லி, இயேசு எவ்வாறு தன்னை சிலுவையில் அடையப்பட்டவர்களை மன்னித்தார்களோ அவ்வாறே நாங்களும் எங்களை அடையக்கூடியவர்களை மன்னிக்கிறோம் என்று கூறி, நாங்கள் சிந்துகின்ற இந்த இரத்தம், இந்த மண்ணிலே, ஜப்பான் மண்ணிலே நாங்கள் சிந்துகின்ற இந்த இரத்தம் எங்களுடைய மக்களுக்கு அருளை பொழிகின்ற பனிமலையாக இருக்கும் என்பதிலே நிச்சயமாக நம்பிக்கை உண்டு என்பதை இறுதி வார்த்தையாக சொல்லி, அங்கு 26 பேர் மறைசாட்சிகளாக மறித்ததுதான் இன்றைய விழா அல்லது இன்றைய நாளிலே திருச்சபையானது கொண்டாடுகின்ற பால் மிக்கியும் அவருடைய தோழர்கள். 26 பேர். அதில் 3 பேர் இயேசு சபையை சேர்ந்தவர்கள், 6 பேர் பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்தவர்கள், மிச்சவர்கள் பொதுநிலையினர். இதிலே 3 பேர் இளையவர்கள். ஒருவர் 12 வயது, 2 பேர் 15 வயதுக்கும் உட்பட்ட ஒரு இளையோர். இதுதான் மறைசாட்சிகளாக மறித்தார். நான் இதை ஏன் இங்கு சொல்ல வருகிறேன் என்றால், நேற்று நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்துக்கும் இன்று நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்துக்கும் பாரதூர வித்தியாசம். இயேசு தன்னோடு தங்குவதற்கும் தன்னால் அனுப்பப்படவும் திருத்தூதர்களை தேர்ந்து கொண்டார். நம்மோடு தங்குவதற்கும் தன்னால் அனுப்பப்படவும். நேற்றைய வாசகத்திலே நாம் வாசித்தோம், அழைக்கப்பட்ட அனைவரும் 20 இயேசு அவர்களை பணிக்கு அனுப்பி வைக்கிறார். அதுதான் நாம் நேற்று வாசித்தோம். நேற்று வாசித்த இந்த 20 அனுப்பிய அந்த நற்செய்தி இன்று திருமுழுக்கு யோவான் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். 20 நற்செய்திக்காக அனுப்பப்பட்ட இந்த வாசகத்துக்கு பிறகு திருமுழுக்கு யோவானுடைய மறைசாட்சியினுடைய ஒரு வாசகத்துக்கு ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை இன்று மார்க் நற்செய்தியாளர் வைக்கிறார் என்றால், அதுதான் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி. இயேசு அல்லது திருமுழுக்கு யோவான் எவ்வாறு நிராகரிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டாரோ, இயேசு அவ்வாறு நிராகரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியாக இருக்கலாம். அல்லது திருமுழுக்கு யோவானுக்கு நிகழ்ந்தது போல, இயேசுவுக்கு நிகழ்ந்தது போல இன்று இருக்கக்கூடிய திருத்தூதர்களுக்கு, நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்கும் நிகழலாம் என்று சொல்வதாக இருக்கலாம். அல்லது நற்செய்தி இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட்டால் அது எதிர்க்கப்படக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கலாம்
தூதர்களாக அனுப்பப்பட்ட அவர்களுக்கு நிகழ்ந்தது எதிர்ப்பும் அதனால் மறைசாட்சிகளாக நிகழ்த்தப்படுவதுதான். கிறிஸ்துவ அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, இயேசு இந்த 21 அனுப்பிய நிகழ்விலும் திருமுழுக்கு யோவான் தன்னை தான் யாரை எதிரியாக அல்லது தான் யாரை எதிர்க்கிறார் என்ற அறிவுக்கழிவோடு ஏரோதினுடைய நிகழ்வை அல்லது ஏரோது செய்யக்கூடிய நிகழ்வை எதிர்க்கிறார். பெரிய ஏரோது இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது 2 வயசுக்கு குறைவான குழந்தைகளை கொள்ளக்கூடிய நபராக இந்த ஏரோதினுடைய தந்தை இருந்தார். இந்த ஏரோது அவருடைய மகன் ஏரோது அந்திப்பா திருமுழுக்கு யோவானுக்காக பயப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவரை சிறையிலே அடைகிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு தான் யாரை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம் என்ற அறிவுறுவோடு இருந்த திருமுழுக்கு யோவான் இன்று தன்னுடைய நேர்மைக்காக இங்கு கொலை செய்யப்படுவதை நாம் வாசிக்கிறோம். நேர்மை மிக முக்கியமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நேர்மை என்று நாம் எவ்வாறு சொல்ல முடியும்? அன்னை மரியாள் இருக்கக்கூடிய பல்வேறு குணாதிசயங்களிலே அன்னை மரியாள் ஒரு நேர்மையான பெண், ஒரு தூய்மையான பெண் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நாம் பள்ளி பருவத்திலிருந்து அல்லது குழந்தை பருவத்திலிருந்து இந்த நேர்மையை ஒரு உன்னத கொடையாக நாம் பாவிப்போம். ஆனால் நேர்மைக்காக நாம் எவ்வளவு தைரியமாக சொல்ல முடியும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு கொண்ட கொள்கையை மாறாமல் அந்த கொண்ட கொள்கைக்காக எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த நேர்மைதான் அழகு. இந்த நேர்மைக்காக ஒரு 3 செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன். நேர்மையாக இருப்பவர்கள் தைரியமாக இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் நாம் நேர்மையாக இருப்பதற்கு அதிகமான தைரியம். அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அல்லது குழந்தை பருவத்திலே அல்லது அவர் கன்னியாக இருந்து அவருக்கு இந்த இயேசுடைய பிறப்பை பற்றி அறிவிக்கும் பொழுது அல்லது அறிவிக்கப்படும் பொழுது அதை தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டார். அதற்கு காரணமாக இருந்தது அந்த நேர்மை. நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த தாழ்ச்சி குணம் கொண்டவர்களாக இருக்கிறார். அது நேர்மைக்கு அடுத்த இலக்கணமாக தூய்மையும் அடுத்த இலக்கணமாக தாழ்ச்சியும் இருப்பதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். நாம் சில பேர்களை இவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களும் இத்தகைய பண்பு நலன்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இறுதியாக நேர்மையும் தூய்மையும் கீழ்ப்படியுள்ள மக்களாக மனிதர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த மறைசாட்சியுடைய விழாக்களிலே அல்லது புனித பால்களுடைய அவருடைய தோழர்களுடைய விழாக்களிலே புனித திருமுழுக்கு யோவான் மறைசாட்சியாக அளிக்கப்பட்ட இந்த நாளிலே அன்னை மரியாளிடம் இருந்த இந்த நேர்மை என்ற ஒரு வாக்கியத்தை, இந்த நேர்மை என்ற குணத்தை, இந்த நேர்மை என்ற வாழ்க்கையினுடைய புண்ணியத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் நேர்மையாக இருக்கிறேனா? எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் என்னுடைய செயல்களிலும் என்னுடைய எண்ணங்களிலும் நேர்மை என்று என்னை மற்றவர்கள் சொல்ல முடியுமா? அல்லது நேர்மைக்கு இலக்கணமாக நான் வாழ முடியுமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியினுடைய விழுமியங்களிலே நாம் வாழ்வோமானால் நேர்மை நமக்கு ஒரு முதற்கட்ட ஒரு குணமாக ஒரு பண்பு நலனாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகின்ற அல்லது கொண்டாட தயாரிக்கின்ற இந்த நாளிலே அன்னை மரியாளுக்கு இருந்த மிக முக்கியமான பண்புகளிலே இந்த நேர்மை, அவரை தூய்மையான மனத்தோடு கடவுளுக்கு கீழ்ப்படிந்த மனதோடு கடவுளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய தன்மையை அவருக்கு கொடுத்தது. அத்தகைய நேர்மையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் சவால்களும் இருந்த போதிலும் இந்த நேர்மையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பண்பாக, ஒரு குணநலனாக, ஒரு கொள்கையாக கொண்டு வாழ தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். நாம் நம்பிக்கையோடு
இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கக்கூடிய நம்முடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் இப்பொழுது எடுத்து வைக்கிறோம். என்னை வழிநடத்தும் நல்லாயினி, எம் திரு அவையின் தலைவராகிய திருத்தந்தை, எமது ஆயர், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் கிறிஸ்துவின் ஒளியை உலகெங்கும் உள்ள மக்களுக்கு பறைசாற்ற வேண்டியவர்களாக திகழ தேவையான ஞானத்தையும் துணிவையும் அருள வேண்டும் என்று புனித லூர்து வழியாக ஆண்டவரை பெற்றடைகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து மக்களுக்கும் ஒளியான இறைவா, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் அனைவரும் இனம், மொழி, நாடு என்ற பாகுபாடுகளை கடந்து அந்த ஞானிகளைப் போல அமைதியையும் உண்மையையும் தேர்ப்பவர்களாகவும் மக்கள் பணியில் தங்களை அர்ப்பணிப்பவர்களாகவும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று புனித லூர்து வழியாக ஆண்டவரை பெற்றடைகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோரின் துணையே, கிறிஸ்துவின் பெயருக்காகவும் நற்செய்தி விழுமியங்களுக்காகவும் உலகில் பல்வேறு இடங்களில் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்கள் அனைவருக்காகவும் கொண்டாடுகிறோம். அவர்கள் சோதனையான நேரங்களில் தளராத விசுவாசத்தோடு நிலைத்திருக்கவும் உமது அரைவடமும் பாதுகாப்பும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் ஒளிரும் சுடரே, உம்மை இன்னும் கண்டடையாத மற்றும் உமது அன்பை பற்றி அறியாத மக்கள் அனைவருக்காகவும் கொண்டாடுகிறோம். அந்த ஞானிகளை விண்ணில் வழிநடத்தியது போல அவர்களின் தேடலில் உமது ஒளியை காண செய்து அவர்கள் உண்மையான மீட்பராகிய உம்மை ஏற்றுக்கொண்டு உமது மந்தையில் இணைய வேண்டும் என்று புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரை உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் விழா இன்று நவநாள் கொண்டாடும் புனித வடநாள் சமுதாய கல்லூரி, புனித திருமணி மாதா அன்பியம், பாளையம் இணை மக்கள், அண்ணா சிலை, கல்லுக்கார தெரு, சுண்ணாம்புக்கார தெரு, கோட்டைவாசல்படி, பெருமாள் கோயில் தெரு இறைமக்கள் அனைவரையும் முன்பாதம் ஒப்படைக்கின்றோம். எமது குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது திருக்காட்சியின் ஒளியை பெற்று மகிழச் செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடையே நிலவும் மனக்கசப்புகள் நீங்கி ஒருவரை ஒருவர் தேடி சென்று அன்பு செய்யவும் உம்மை தங்கள் வாழ்வில் மையமாக கொண்டு வாழ வேண்டும் என்று புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரை உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்புள்ள தாயே, தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, உள்ளங்களிலே எழுதுகின்ற பல்வேறு மன்றாட்டுகளில் ஒரு சிலவற்றை எடுத்து வைத்துள்ளோம். எங்களுடைய உள்ளத்தில் நீரே அறிவு. எங்களுக்கு எது தேவையோ, எப்பொழுது தேவையோ கொடுத்து காத்து வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே,
அவர்களுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். தூயவரான தந்தையே, புனித மறைசாட்சியின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் உம் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எப்பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீ மாட்சிமை பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் உயர்த்தல் செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையாளர்களை கனிவோடு கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊக்குகின்றீர். கடும் துயர்களும் வெற்றியை அடைகின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உங்களை தொழுது வணங்கி புதியதோர் பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணியில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியாரை இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவுடல் திருரத்தமாக எங்களுக்கு இதை மாறுவார். அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருகிறவர்
அடையாளம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாலும் புனித அனைவரும் நான் நிலைவாழ்வில் புரிந்துகொள்ளும் தகுதி உம் திருவான இயேசு கிறிஸ்துவினால் உம்மை போதைக்கு நம்மளுமை என்றாடுகிறோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியிலிருந்து கலைகள் பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். பாடுகளை என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் நவநாளுப்படியே முதலையை தலைமையேற்று அணிந்து அன்னை ஆசிரியும் கருணையை பெற்று தந்த நம் ஆசிரியருடைய அருள் தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு தந்தை பெயராலும் இருக்கும் அவருடைய பெயராலும் நன்மைகளையும் உறவுகளையும்
ஆசைப்படி பெருமாள் பகுதியில் வசிக்கும் இறைவனுக்காக ஒருவருக்கும் பக்கத்தை பெயராலும் பெயராலும் இருக்கின்ற வசிப்பதை பெயராலும் நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய நவராத்திரியை சிறப்பிப்போர் பிஎம்ஐ சகோதரிகள் பகுதி இறைமக்கள் நீர்பீச்சோடு மேட்டுப்பள்ளா பகுதி இறைமக்கள் அரசுடைய பணிபுரிவோர். நாளைய நவராத்திரியை சிறப்பிப்பவர் அருள் தந்தை ஐயாவுக்கு இருமிக்கோ விவாதிக்கும் வேளாங்கண்ணி. இந்த குடியில் நாளை மாதத்தில் முதல் சனி அன்னை கோப்பு கொடுக்கப்பட்ட நாள். அதன் சிறப்பாக நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாளை திருப்பதியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவருடைய ஒரு கருத்திற்காக நாளை சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நம்மை அவரையும் இல்லாத இந்த மாதத்தை அமைக்கப்பட்டு ஜெயிக்க உங்களை அன்போடு கேட்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமாய் சாட்சியமாய் சிலுவையின் மறைபொருளை வியக்குவதையினுடைய செய்தியை அதனால் திருப்பலி வழியாக நாங்கள் பொறுப்பேற்று கிறிஸ்துவோடு உண்மையாக இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நேர்மையோடு வாழ கற்றுக்கொண்டவராய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்று. நாளை காலை திருப்பதி மதரசை ஆலயத்தில் நிறைவேற்றப்படும். Lord,